ஆண்டவர் இப்பொழுது மாறா கிட்ட கொண்டு வருகிறார். எடுத்து வாசிக்க வேண்டாம், தெரிந்த சம்பவங்கள் தான். நேரம் இல்லாததுனால நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். இந்த மாறா கிட்ட வந்ததும் ஜனங்கள் எல்லாம் ஆசையா போய் தண்ணி குடிக்கிறான். குடிச்சது அந்த தண்ணி எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்துச்சு. இந்த மாறாவை சந்தித்த அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு? ஏலிம்குள்ள கொண்டு போறார். அதுக்கு ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் தூரம். இந்த மாறாவை தாண்டிட்டா அடுத்து ஏலிம் இருக்கு. அங்க ருசியா இருக்கு, எல்லாமே அங்க டேஸ்டா எல்லாமே இருக்கு, தேவைக்கு இருக்குது, இருந்து அனுபவிக்கலாம். ஆமே. ஆண்டவருக்கு அடுத்து ஒரு ஏலிம் இருக்கிறது முன்னமே தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்ல? ஆண்டவருக்கு தெரியாதா? நடத்துகிறவருக்கு தெரியாதா? எப்பா இந்த மாறாவை நீ டேஸ்ட் பண்ற, இதை விட்டுரு, நீ கொஞ்சம் தூரம் கூட நடந்துட்டேனா உனக்கு ஒரு ஏலிம் இருக்கு சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவருக்கு. ஏன் இந்த மாறாவை டேஸ்ட் பண்ண வச்சு அதுல ஒரு கிரியை செஞ்சுட்டு தான் ஆண்டவர் ஏலிமுக்குள்ள கொண்டு போறார். இந்த ஏலிமை பார்த்த உடனே ஜனங்கள், நாளா இருந்திருந்தேன்னா என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா? ஆண்டவரே இதுக்கு எதுக்கு ஆண்டவர் அந்த மாறாவை டேஸ்ட் பண்ண வச்சிங்க? டைரக்டா எங்களுக்கு அப்பவே சொல்லி இருக்கலாமே. ஏன் இந்த மாறா கிட்ட கசப்பை குறிச்சு ஜனங்கள் முறுமுறுக்கும் போதே ஆண்டவர் மோசே மூலமா சொல்லி இருக்கலாமே, எப்பா இதை விட்டுரு, ஏலிமுக்கு வா, நான் உனக்கு ஏலிம் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அதுக்கு அலோவ் பண்ணல. மாறாவை அதை செய்ய வேண்டியதை செஞ்ச பிறகுதான் ஏலிமை கர்த்தர் காண்பிக்கிறார், அதை டேஸ்ட் பண்ண வைக்கிறார். ஆமா. ஏன் ஆண்டவர் இந்த மாறாவை சந்திச்சுதான் இதை சந்திக்கணுமா? ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளை, இந்த வார்த்தை நன்றாக கவனிங்கள். ஆண்டவர் எதையும் சும்மா என்னை சந்திக்க வைக்க மாட்டார். ஒன்றை இன்றைக்கு என்னை சந்திக்க வைக்கிறார் என்றால் அந்த காரியத்தில் ஜெயிக்க வச்சுட்டு தான் என் அடுத்த காரியத்தில் கொண்டு போவார்னு நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன். ஓ இஸ்ரவேல் ஜனமே, நீ உன்னை சந்திச்சிட்டேனா, நீங்க உன்னை சந்திச்சிட்டீங்கன்னா அது தோற்கிற காரியம் அல்ல, அது ஜெயிக்கிற காரியமாய் தான் மாறும். ஹல்லேலூயா. இந்த மாறா தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமா டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க? எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ண எல்லாருக்குமே அந்த தண்ணி கடைசி வரை கசப்பா தான் இருந்துச்சு. ஆனா எப்போ தேவ பிள்ளை அதை டேஸ்ட் பண்ணிச்சோ, எப்போ இஸ்ரவேல் ஜனம் அதை டேஸ்ட் பண்ணிச்சோ, அதன் பிறகு டேஸ்ட் பண்றவங்களுக்கு அது கசப்பா இல்லை, அது மதுரமாய் தான் மாறுகிறது. இந்த வார்த்தை சில உள்ளங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்களை டேஸ்ட் பண்ண வைக்கிற சில மாறாக்கள் நாளைக்கு உன் தலைமுறைக்கு மதுரமாய் மாறும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. என்ன டேஸ்ட் பண்ண வைக்கிறாரா? என்ன டேஸ்ட் பண்ண வைக்கிறாரா? இதை இன்னைக்கு சந்திக்க வைக்கிறார்னா இதுல நான் ஜெயிக்காம என் அடுத்த நிலைக்கு கொண்டு போக மாட்டார். காரணம், நான் ஜெயிக்க பிறந்த பிள்ளை. ஹல்லேலூயா. என்னை பெற்றெடுத்த என் தகப்பன் ஜெயித்தவர். இன்னைக்கு நான் சிலதை தோத்துட்டேன்னா அது யாரு சந்திக்கணும் தெரியுமா? அடுத்து என் தலைமுறை சந்திக்கணும். இந்த மாறாவை இந்த ஜனம் சந்திக்காமல் அடுத்து போயிருக்குமானால் அடுத்த ஒரு ஜெனரேஷன் ஒருவேளை அந்த பக்கத்துல வரும்போது அவர்கள் டேஸ்ட் பண்ணும்போது இது கசப்பாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா. கசப்புன்னு தெரிஞ்சதும் ஆண்டவர் சரி இதை விட்டுரு, இல்ல விடல, உங்களை ஒன்று சந்திக்க வச்சுட்டார்னா அதை ஜெயிக்காமல் அடுத்த நிலைக்கு கொண்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. அன்பு உள்ளமே, ஏன் இந்த வார்த்தை இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் என்றா, ஏன் இன்னைக்கு சில நிலையை அடுத்து தாண்ட முடியல, ஏன் சில நிலையிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலன்னா இன்னைக்கு நாம் ஜெயிக்க வேண்டிய செலவைகள் இருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் இந்த வார்த்தைக்கு விட்டு கொடுங்கள். கர்த்தர் இந்த இரவிலே ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். அடுத்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. ஆமென். இந்த கோலியாத் வந்து நின்றதும் 40 நாள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரவில்லை. ஆனால் ஒருவன் வந்து நிற்கிறான். இவன் யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லாதவன், யுத்த வஸ்திரத்தை போட்டு கூட பழக்கம் இல்லாதவன். சவுல் யுத்த வஸ்திரங்களை கொடுத்த போது அவன் போட்டு நடந்து பார்க்கிறான், முடியவில்லை. அவனே சொல்லுகிறான், எனக்கு இதுல பழக்கம் இல்லப்பா, எனக்கு இதுல பழக்கம் இல்லை. அப்ப எப்படிப்பா போக போற? எனக்கு எது பழக்கம்? ஒரு கவுனும் ஒரு கல்லாம். இது யுத்தத்திற்கான ஆயுதமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கோலியாத்தே என்ன சொல்றான்னா, நீ கல்லோடு வர்றதுக்கு நான் என்ன நாயாண்டா? அப்ப யுத்தத்துக்கான ஆயுதம் அல்ல, யுத்தத்தில் பழக்கமும் கிடையாது. அப்படி போன இந்த தாவீதுக்கு
எப்படி ஜெயிக்க முடிந்தது? எங்க ஒரு கல் எறிஞ்சு ஒருத்தர் சாகுவானாங்க. நம்ம கல் எறிஞ்சா மாங்காவே விழாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் கல் எறிஞ்சு ஒரு பெரிய ஜைஜாண்டிக்க ஒரு கோலியாத்து நிற்கிறான். 40 நாள் அத்தனை சேனையும் கலங்கடிச்ச கோலியாத்து இந்த ஒரு கல்லை எரிஞ்சு அவன் அங்கு மடிகிறான் என்றால் இந்த ஜெயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வல்லமையுடைய கரம் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்ததே. ஹல்லேலூயா. இப்படி ஒரு ஜெயத்தை இந்த தாவீது பெறுவதற்கு ரீசன் என்ன? இந்த ஜெயம் பிள்ளைகளாய் இருந்த பிறகும் சேனைக்கு ஜெயிக்க முடியாதது. அதே கூட்டத்தின் நடுவில் பிள்ளையாய் வந்த ஒரு தாவீது ஜெயம் எடுக்கிறான். அப்ப அந்த சேனையிடத்தில் வெளிப்படாத ஒன்று இந்த தாவீதினிடத்தில் வெளிப்படுகிறது இந்த இடத்தில். அதுதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இல்லாமல் போனது. இந்த வார்த்தையை நன்றாக கவனிங்கள். ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். கோலியாத் வந்து நிற்க ரீசன் என்ன தெரியுமா? கோலியாத் வந்து நிற்கும் போது எப்படி நிற்பான்? தாவீது வந்ததும் கோலியாத் என்ன சொல்லி தாவீதை சபிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தின் 43வது வசனத்தை வாசியுங்கள். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இனி இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். கோலியாத்துக்கு 40 நாட்களும் அத்தனை இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாகவும் நிற்க முடிந்த ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அவன் கையில் இருக்கிற ஈட்டினாலேயோ பட்டயத்தினாலேயோ கேடகத்தினாலேயோ அல்லது அவனுடைய பலத்தினாலேயோ இது எல்லாமே பார்க்கிறவர்களுக்கு தெரியும். ஆனா ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும்போது அவன் எதனால நிற்கிறான் தெரியுமா? அவன் என்ன சொல்லி நிற்கிறான் தெரியுமா? தன்னுடைய பெயரை சொல்லி அல்ல நிற்கிறது, தன் தேவர்களின் நாமத்தை சொல்லி நிற்கிறான். தன் தேவர்களின் நாமத்தை சொல்லி இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். பெலிஸ்தியரின் கூட்டத்தின் நடுவில் ஒருவன் எழுந்து தன் தேவர்களின் நாமத்தை சொல்லி நிற்கும் போது இஸ்ரவேல் சேனையிலிருந்து ஒருவன் கூட அவர் நாமத்தை சொல்லி நிற்கிறதற்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் சேனை எல்லாரும் எதை பார்க்கறாங்க தெரியுமா? அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பார்க்கறாங்க, அவன் பலத்தை பார்க்கறாங்க. ஆனா எதை பார்க்க விட்டுட்டாங்க தெரியுமா? தங்களோடு கூட இருக்கிற உன்னதமான நாமத்தை. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, ஜீவனற்ற தேவருடைய நாமத்தை சொன்னவனுக்கே நிக்க முடியும்னா, நான் ஒரு நாமத்தை ஆராதிச்சிட்டு இருக்கிறேன். அவர் ஜீவனற்றவர் அல்ல, அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிற நாமமுடையவர். இந்த நாமத்திற்கு இணையான வேறொரு நாமம் இல்லை என்று சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவன் அந்த பக்கத்தில் ஜீவனற்ற தேவனுடைய நாமத்தை சொல்லி ஒருவன் நின்று கொண்டிருக்கும் போது இந்த சேனையிலிருந்து ஒருவன் கூட தன் தேவனுடைய நாமத்தை சொல்லி போய் நிற்கிறதற்கு எழும்பவில்லை. ஏன் எழும்பலன்னா அந்த நாமத்தை சொல்லி பழக்கம் இல்லை. தாவீது இப்பொழுது கவுனை கல்லை எடுத்துட்டு போறதா எல்லாருக்கும் தெரியும். ஆனா கோலியாத்து கிட்ட போய் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் கவுனோடு வரேனா சொல்லுவார், நான் கல்லோடு வரேனா சொல்லுவார்? இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனிங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். ஆமென். கோலியாத்தினிடத்தில் தாவீது சொல்லுகிற வார்த்தை 45வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை சேனைக்கு நிற்க முடியாமல் ஒரு சின்ன பையனுக்கு இப்ப நிற்க முடிஞ்ச ரீசன் என்ன தெரியுமா? அவன் போனது தன் பலத்தை நம்பி அல்ல, அவன் போனது தன்னிடத்தில் இருக்கிற கவனை நம்பி அல்ல, அவன் போனது தான் எடுத்த கற்களை நம்பி அல்ல, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே புறப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையான தெய்வத்தின் நாமத்தை சொல்லி ஒருவன் நின்ற போது அத்தனை தெய்வங்களின் நாமத்தை சொல்லி நின்ற ஒருவனால நிற்க முடியல. அப்படியானால் என் வாழ்க்கையில அவர் நாமம் அதிகம் உயருமானால்
மற்ற எல்லாம் எனக்கு முன்பாய் தோற்று போகும். கர்த்தர் என்னை ஜெயமுள்ளவனாய் நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. ஆமென். யார் வாழ்க்கையில தேவ நாமம் அதிகம் உயருதோ, ஆமென், யார் வாழ்க்கையில இப்பொழுது தாவீது போய் நிற்பது அவர் நாமத்தை சொல்லி நிற்கிறான். அவர் நாமத்தை சொல்லி நிற்கிறான். யார் வாழ்க்கையில அதிகம் அவருடைய நாமம் உயர்த்தப்படுமானார். இன்னைக்கு தோல்வி வர ரீசனு என் லைஃப்ல அவர் நாமம் உயரல, என் லைஃப்ல அவருக்கான மகிமை நான் ஏறெடுக்கல. இந்த கோலியாத்துடைய தந்திரத்தை பாத்தீங்களா? எப்படி சொல்லி கூப்பிடுறான் தெரியுமா? எல்லாரும் வாங்க நான் கூப்பிட்டா இல்ல, நீங்க ஒருவனை எனக்கு செலக்ட் பண்ணி தாங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை சொல்றேன். கூட்டமா நாமத்தை மகிமைப்படுத்தும் இல்ல, கூட்டமா சர்ச்சில் கூடிட்டா எல்லாரும் ஆராதிப்போம், சர்ச்சில் கூடிட்டா எல்லாரும் பாடுவோம், சர்ச்சில் கூடிட்டா எல்லாரும் கைத்தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். நீங்க கைத்தட்டாத்தாலும் நாங்க கைத்தட்ட வைப்போம் இல்ல? ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்படி நாங்க சொல்ல வச்சு சொல்லிடுவீங்க. ஆனா கோலியாத்துடைய தந்திரத்தை பாருங்க. கூட்டமா கூப்பிடல, அவன் தனியா வாண்டான். அதன் அர்த்தம் என்ன? என் லைஃப்ல நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கணும்னா கூட்டத்தில் ஆராதிக்கிறவனாய் மாத்திரமல்ல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதிக்கிறவனாய் நான் இருக்கணும். ஹalleluya. இந்த வார்த்தை பேசப்படும் போது ஒரு கேள்வி முன்னாடி வைக்கிறேன். சர்ச்சில் ஆராதிக்கிறோம், சபை கூடும்போது ஆராதிக்கிறோம், கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆராதிக்கிறோம், ஒரு மீட்டிங் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது ஆராதிக்கிறோம். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் நாமம் எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கிறது, உங்க பர்சனல் லைஃப்ல எவ்வளவு நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் தேவனுடைய நாமத்தை உங்க வாயில உச்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் உங்க வாயில தேவனுக்கான கனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்துல அவன் கூட்டத்தோடு ஆராதிக்கரை தாண்டி ஒருவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாய் ஆராதிப்பானால் அவன் வாழ்க்கையில் தோல்வியை நெருங்க கர்த்தர் விட மாட்டான். அவனை தான் கர்த்தர் ஜெயமாய் மாற்றிக் கொண்டிருப்பார். ஹalleluya.